கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மை இம்மட்டமாக அழைத்ததற்காக நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவருக்காக நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்ப்போம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன்மேல் எனக்கு குறை உண்டு. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன்மேல் எனக்கு குறை உண்டு. பரபரப்பான மத செயல்பாடுகள் இயேசுவின் மீதான உண்மையான அன்பிற்கு ஈடாகாது. எழுப்புதல் நமது முன்னுரிமைகளை மாற்றியமைத்து வியாபார ரீதியான மத கடமைகளிலிருந்து கிறிஸ்துவுடனான நெருங்கிய ஐக்கியத்திற்குள் நம்மை மீண்டும் அழைக்கிறது. கிறிஸ்துவிடம் திரும்புவதற்கு நாம் எங்கே வழி தவறி சென்றோம் என்பதை நினைவு கூறுவதும், மந்தமான நிலைக்காக மனம் திரும்புவதும், கிறிஸ்துவுடனான தனிப்பட்ட ஐக்கியத்தை நமது முதன்மையான முன்னுரிமையாக்குவதும் அவசியமாகும். படித்து பாருங்கள். மத்தேயு, ஓசேயா, சங்கீதத்தில் நன்றாக வார்த்தைகள் கொடுத்திருக்கின்றன. படித்து பயன்பெறுங்கள். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவுக்காக எங்கள் இருதயங்களில் பற்றி எரியும் அன்பை மீண்டும் அனல்மூட்டி முழு இருதயத்துடன் மனம் திரும்ப எங்களை தூண்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நாம் இப்பொழுது நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. Thank you.
அமைந்துள்ளது. ஆண்டவருடைய வார்த்தையில் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவனுள்ளது, உயிருள்ளது. இதை நீங்கள் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆகையால் ஆண்டவருடைய வார்த்தையை தெல்ல தெளிவாக தினந்தோறும் வீட்டில் படித்து பகிர்ந்திருங்கள். ஜீவனை கொடுக்கும் அன்பு. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்றார் கர்த்தர். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13 வாசித்து பாருங்கள். இப்போதெல்லாம் நாம் பார்க்கிற உலகம் சுயநலத்தின் உச்சத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்றை கொடுத்தால் இன்னொன்று கிடைக்குமா என்று, அல்லது எந்த பொருளையும் கொடுக்காமல் ஏதாவது இலவசமாக கிடைக்குமா என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு என்ன பலன்? உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு என்ன பலன் என்றார். ஆயக்காரர் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? படித்து பாருங்கள் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில். நாம் வேத வார்த்தைகளை வாசித்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்முடைய சுயநலத்தை நாம் வெளிக்காட்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அறிவி, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். இப்படியாக பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். நம்மேல் வைத்த அன்பினால் தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த அன்பிற்கு நாம் தகுதியாய் இருக்கிறோமா என்றால் இல்லை என்பதே பதிலாக இருக்கும். இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது என்றால், நம்மையே நமக்கு பிடிக்காத சமயங்களிலும் இயேசுவிற்கு நம்மை அதிகமாக பிடிக்கும். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பில்லாத தெய்வீக அன்பு. இந்த உலகத்தில் தெய்வங்கள் என்று சொல்லிக் கொள்கிற பலர் உண்டு. எந்த தெய்வமும் மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்ததில்லை. ஆனால் இயேசு மாத்திரம் நமக்காக தன் ஜீவனையை கொடுத்திருக்கிறார். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 68 நீங்கள் வாசித்து பாருங்கள், நன்றாக உங்களுக்கு புரியும். அந்நாட்களில் அவர் ஒன்றும் ருசியாக இருந்தார். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 2 வாசித்து பாருங்கள். முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்னரோ, அல்லது எதிர்காலத்திற்காக தூர பயணம் செல்லும் முன்னரோ, அல்லது செல்வதற்கான முன் ஆயத்தங்களை தொடங்கும் முன்னரோ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து முடிவெடுக்கிறோமா? அல்லது எல்லாவற்றையுமே நமது எண்ணப்படி செய்து முடித்துவிட்டு பின்னரே எல்லாம் சரிவர வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று பலரிடமும் வேண்டிக் கொள்பவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். இங்கே நமது ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்று ஆவியானவரை வழி நடத்துதலால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாட்கள் ஆண்டவரோடு ஒன்றித்து உபவாசத்தில் இருந்தார். பின்பு சோதனைக்காரனின் சோதனைகள் அனைத்தையும் வெற்றி கொண்டார். அவர் வெற்றி கொண்டதும் தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அதன் பின்னர் தான் அவர் தமது ஊழியத்தையே ஆரம்பித்தார்.
பணியில் 12 சீடர்களையும் தெரிவு செய்வதற்கு முன்பும் கூட அவர் முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தமது ஊழியத்தை ஆரம்பிக்க முன்பாக ஆண்டவர் உபவாசித்து தேவனோடு உறவிலே தரித்திருந்தார். அந்த நாட்களில் அவருக்கு பல சோதனைகள் வந்தது. அவற்றையெல்லாம் அவர் வெற்றி கொண்டார். இந்த உலக வாழ்வில் தாம் செய்ய போகிற பிதாவின் திருச்சித்தத்தை, அதாவது மனுக்குலத்தின் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பித்த போது இயேசு தம்மை தேவனுக்குள்ளாக ஆயத்தம் பண்ணி திடப்படுத்தியவாறே ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். நம்மில் அநேகர் யாதாவது ஒரு தேவ ஊழியத்திலே நம்மை ஈடுபடுத்தியிருக்கிறோம். அப்படியானால் நமது வாழ்வு தேவனோடு உள்ள உறவில் தங்கியிருக்கிறதா? இன்று ஊழியம் என்று அங்கும் இங்கும் அலைந்து திரியும் அநேகர் தமது தியான வாழ்வை இழந்து போவது உண்டு. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறி போவதும் உண்டு. அதனால் தானே இலகுவில் பாவத்தில் விழுந்து போகிறார்கள். மற்றவர்கள் பார்க்கும்போது ஐயோ எப்படியாக வல்லமையாக ஊழியம் செய்தார்களே, இவர்களுக்கு எப்படி இந்த நிலை வந்தது என்று வியப்போடு பார்க்கிறார்கள் பல மனிதர்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய அஸ்திவாரம் ஆட்டம் கொண்டு போனதை யாரும் அறியார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வோம். இயேசுவே இவ்வளவு ஆயத்தங்களை செய்தாரானால் நாம் எம்மாத்திரம் சிந்தித்து பாருங்கள். எத்தனை அதிகமாக நாம் உபவாசிப்பதும் ஜெபிப்பதும் தேவ வசனத்தில் நிலைத்திருப்பதும் அவசியமாக இருக்கின்றன. சிந்தித்து செயல்படுங்கள். இனிவரும் நாட்களில் அன்பின் ஆண்டவரே, ஊழியத்தை செய்யும் நாங்கள் எங்கள் வேத வாசிப்பு, தியான, வியாழை, உபவாசம் இவைகளில் தவறிவிடாதபடி அனுதினம் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஆழ்த்தப்பட உமது கிருபைகளை தந்துள்ளோம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் மண்டியிட்டு செபிப்போமாக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்போது காணிக்கைகளை பாடி காணிக்கைகளை ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போமாக.
அவருக்கு காணிக்கையை ஒப்புக் கொடுப்போமாக. நீர் மெய்யாகவே தூயவர், புனிதற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறேன். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை எடுப்பித்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுக்கப்படும் என் உடல் என்றார். அவனவை உணவருந்திய என் மகனை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றது. இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அவனை வருமானருடைய பந்தியில் அவருடைய திருவுடலையும் இரத்தத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அதை உட்கொள்ளும்போது நம்மை அவர் சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுபவர். ஆகையால் நாம் அனைவரும் அவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோமாக. நம்மை பிறகு நன்றியுள்ளவரை பாடி துதிப்போமாக.
எந்த சூழ்நிலையில் அவர் அன்பில் நின்று என்னை தேடி காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த போல நரனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாத்தலத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தவர். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பால் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பால் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாத்தலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாத்தலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம் இது ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம் இது ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாத்தலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாத்தலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாத்தலத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். நாம் இப்போ கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. கிருபையுள்ள பரமபிதாவே, கிருபையின் இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் விடியும் முன்பில் விலை மதிப்பற்றதும் காலத்திற்கு குருதியமான ஒரு வார்த்தையை நாங்கள் தேடுகிறோம். அன்பின் கர்த்தாவே, எங்கள் செயல்கள் அனைத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் அளவு கடந்து நேசிக்கப்படுகிறோம் என்பதையும், நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்பதையும், நீர் எப்போதும் எங்கள் பக்கத்தில் இருக்கிறீர் என்பதையும் எங்களுக்கு நினைவூட்டி உமது கிருபை எங்களை வழிநடத்தும் விசையாக இருக்கட்டும். தேவனே, கெத்செமனே தோட்டத்தில் உமது சீஷர்களை நீர் காப்பாற்றி பேணி காத்தது போல எங்களையும் பாதுகாக்கும் உமது நிபந்தனையற்ற அன்புக்காகவும் உண்மைக்காகவும் பரலோகத்திலும் பூமியிலும் எங்கள் தகப்பனாகிய உம்மிடம் நாங்கள் திரும்புகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் மகிழ்ச்சியை புதுப்பித்து உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, உமது சீஷர்கள் மீது நீர் காட்டும் உண்மைக்காகவும் அவர்களை ஒருபோதும் கைவிடாததற்காகவும் உமக்கு நன்றி. எங்கள் செயல்களை நிலைநிறுத்தி தீமை நின்று
எங்களை காக்கும் எங்கள் விசுவாசத்தில் அவர்களைப் போல நாங்களும் உறுதியாக நிலைத்திருக்க அருள் புரியும். உமது பரிசுத்த வார்த்தைக்காக மீண்டும் நன்றி கூறுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கண்களை மூடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.